السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் புங்கனூர் ஜாமியா மஸ்ஜித் நிர்வாக சபை நடத்தும் நம் உயிரிலும் மேலான மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி ஆரம்பமாக இருப்பதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், வாலிபர்கள், சிறார்கள், தாய்மார்கள் அனைவரும் பள்ளியில் வந்து அமருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا جناح عليهن في آبائهن ولا أبنائهن ولا إخوانهن ولا أبناء إخوانهن ولا أبناء أخواتهن ولا نسائهن ولا ما ملكت أيمانهن واتقين الله إن الله كان على كل شيء شهيدا. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العظيم. الحمد لله. இந்திய நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்வதற்காக லால்பேட்டை ஆதம்பள்ளியுடைய இமாம் மௌலானா மௌலவி எம் முஹம்மது இர்ஷாதி ஃபாஜில் மந்தகி ஹஜ்ரத் அவர்கள் மாநபியின் மீது ஸலவாத்து சொல்லுவதின் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கின்றார்கள். தாங்கள் அனைவரும் அமைதி காத்து இந்த பயானை முழுமையாக கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா.
اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال النبي صلى الله عليه وسلم: من صلى علي صلاة واحدة صلى الله عليه 10 صلوات أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்குரிய சங்கைக்குரிய உலமாக்களே, மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சிறார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வரலாற்று சரித்திரங்களை ஏற்பாடு செய்து கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி தந்த அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நாம் எந்த விடயங்களை எல்லாம் ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோமோ, இனியும் கேட்க இருக்கின்றோமோ, அனைத்து நல்ல விடயங்களை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மளே ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக பயான்கள் எல்லாம் நடைபெறுது. ஜுமாவுடைய பயான், இது போன்ற மஜ்லிஸுகளுடைய ஏற்பாட்டினால் ஏற்படக்கூடிய பயான், இவைகள் எல்லாம் ஏற்படுத்தப்படுவதுடைய நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான தீன் வந்து விட வேண்டும். இதுதான் நோக்கம். அப்போ பயானை கேட்பதற்கு அசல் எதுன்னு சொன்னால் செவி, காது தான் அசல். அல்லாஹ் குர்ஆனில் 185 இடத்துல செவியை பற்றி பேசுகிறான். காதை பற்றி மட்டுமே முழு குர்ஆன்லேயும் 185 இடங்கள் அல்லாஹ்தாலா பேசுகிறான். இந்த காது இருக்குதே, இதுதான் அனைத்திற்கும் உண்டான வழி. ஒரு கல்வியை நாம் கற்க வேண்டும் என்று சொன்னார், மார்க்க ஞானங்களை நாம் பெற வேண்டும் என்று சொன்னார், உலக கல்வியையும் நாம் கற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையானது செவி. அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத, செவி, பார்வை, உள்ளம், இந்த மூன்றுமே கான அன்ஹு மஸ்ஊலா, நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். செவியை பற்றி நம்ம கேட்போம். செவியை எதை கொண்டு கேட்ட? இசையை கேட்டாயா அல்லது நன்மையான விடயங்களை கேட்டாயா? ஏன் இவ்வாறு பயன்படுத்தினாய்? எல்லாம் கேட்பான். அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொன்னா பார்வை. எதையெல்லாம் பார்த்தாய்? அல்லாஹ் தடுத்ததை ஏன் பார்த்தாய்? அல்லாஹ் தடுக்காதவைகளை விட்டு உன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டாயா? இப்படியாக கேள்வி. மூணாவது உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். மனித உறுப்புகளில் இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். உள்ளம் சரியாகுவதற்கு, உள்ளம் அமைதி பெறுவதற்கு நல்ல விடயங்களை அதிகமாக கேட்கணும், நல்ல விடயங்களை அதிகமாக பார்க்கணும். என்னைக்கு அல்லாஹ் தடுத்த விஷயங்களை கேட்போமோ, அல்லாஹ் தடுத்த விடயங்களை பார்த்து கொண்டே இருப்போமோ, அது உள்ளத்துக்கு அமைதி தராது, மாறாக வேதனையை தான் கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் முஜத்தித் அல்பசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது மாரி பயான் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த மஜ்லிஸில் இருந்த ஒருத்தர் எஞ்சிக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி இவ்வாறெல்லாம் பேசுகிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தார்கள். அதே காலத்தில் தான் அபூ ஜஹலும் வாழ்ந்தார். உத்துபா, ஷைபா இவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரிகள், இவங்களும் வாழ்ந்தாங்க.
ஆனா அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ஈமானை ஏற்றுக்கொண்டாங்க, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். ஆனா இவங்களுக்கெல்லாம் ஏன் ஹிதாயத்து கிடைக்கல? அபூஜஹலுக்கு ஹிதாயத்து கிடைக்கலையே, உத்துபா ஷைபாவுக்கு ஹிதாயத்து கிடைக்கலையே. அந்த ஆலிம் சொன்னார்கள், நீங்க சொல்வதெல்லாம் உண்மைதான். அபூபக்கரும் உமரும் பார்த்த பார்வை வேறு. அபூஜஹலோடு சேர்ந்த இந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகள் பார்த்த பார்வை வேறு. இவர்கள் எல்லாம் முஹம்மது பின் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது என்ற பார்வையில் பார்த்தார்கள். அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா முஹம்மது ரசூலுல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் என்ற பார்வையில் பார்த்தார்கள். அந்த பார்வையினுடைய நோக்கம், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். இவர்கள் ஒரு மனிதருடைய ஒரு மகன் என்ற பார்வை, அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபில்லாம ஆகிவிட்டார். கண்ணியத்திற்குரித்தான ஒரு பார்வையில உள்ளத்துக்கு தொடர்பு இருக்கு. பார்க்கிற பார்வைக்கும் உள்ளத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. கேட்பதற்கும் உள்ளத்துக்கும் மத்தியில கனெக்ஷன் இருக்கு. அப்ப செவியை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளணும். கேட்பவைகள் உள்ளே சென்றால் உடலில் மாற்றம் ஏற்படும், அமல் செய்ய உள்ளம் தூண்டும். இதனால்தான் பெருமக்கள் இருக்குவார்கள், கேட்பதில் 4 வகை இருக்குது. கேட்கிற விதம் 4 அந்தஸ்துல இருக்குது. முதலாவது தரம் கேட்பார்கள், அது என்ன விளங்காது, அதன் மீது நம்பிக்கை இருக்காது, அதன்படி அமல் செய்ய மாட்டார். இது ஒரு லிஸ்ட். 2வது தரம் கேட்பார்கள், விளங்கிப்பாங்க, சொல்றதெல்லாம் விளங்கிப்பாங்க, ஆனா ஈமான் கொள்ள மாட்டார்கள். இஹ்திகார், அதன் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். 4வது அதன் பிரகாரம் அமல் செய்ய மாட்டார்கள். 3வது வகை கேட்பார், விளங்குவார், நம்பிக்கையும் வைப்பார், அமல் செய்ய மாட்டார். 4வது வகை, இந்த 4மே அவர்கிட்ட இருக்கும். இந்த 4வது வகை இருக்கதா இல்லையா? கேட்பது, கேட்டதை சரியான முறையில் விளங்குவது, விளங்கியதை நம்புவது, நம்பியதின் பிரகாரம் அமல் செய்வது, இது மூமின்களுடைய நிலை. கேட்பது, விளங்குவது, நம்பிக்கை வைப்பது, அதன் பிரகாரம் அமல் செய்யாமல் இருப்பது இந்த உம்மத்தில் உள்ள பெரும் பாவிகளுடைய நிலை. 2வது தரம் முனாஃபிக்குடைய நிலை. கேட்பாங்க, எல்லாமே நல்லா விளங்கிப்பான், ஆனா அமல் செய்ய மாட்டான், அதன் மீது அவருக்கு நம்பிக்கை வராது. இது முனாஃபிக். முஃமினா முஸ்லீமாக வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு வேடத்தில் உள்ளவர் தான் நிஃபாக்குடைய தன்மைகள். இவருக்கு அந்த நிலை ஃபர்ஸ்ட் நிலை. கேட்கிறது மட்டும்தான், மற்ற எதுவுமே கிடையாது. இது இந்த உம்மத்தில் உள்ள காஃபிர்களுடைய நிலைன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம கேட்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் எதற்காக சொல்லுகிறோம்? கேட்டோம், ஏதோ பயான் ஏற்பாடு செஞ்சாங்க போயிட்டோன்னு இல்லை. அந்த கேட்டதை சரியான முறையில் விளங்கி அந்த விளக்கத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்து அந்த இஹ்திமாத் நம்பிக்கையோடு அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் உருவாகிவிட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம்மளே ஆக்குவானாங்க. கண்ணியத்தில் குறித்தானவர்களே, மாணவியின் மீது ஸலவாத்து சொல்லுவதுடைய அவசியம். ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த ரஹ்மத். அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் ரப்பு நான் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆலம் என்று சொன்னால் இந்தியா மட்டுமல்ல, துபை மட்டுமல்ல, இந்த உலகம் மறு உலகம் இரண்டும் சேர்ந்ததான் ஆலம். இந்த இரு உலகத்திற்கும் இரட்சகன் யாரு? அல்லாஹ்வாகிய நான் தான். அதே தன்னுடைய தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகில உலகத்திற்கு ரஹ்மத் யார் என்று சொன்னால் அது என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனால் அனுப்பப்பட்ட இந்த குர்ஆன் வேதத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன் இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் நல்லுபதேசங்களை வழங்கக்கூடியதுதான் இந்த குர்ஆன். கண்ணியத்தில் குறித்தானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பெயர் சொல்லி கூட்டதே இல்லை. அல்லாஹ் பெயரை சொல்லி அல்லாஹ் கூப்பிடல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை இப்ராஹிம் அல்லாஹ் சொல்லியிருக்கான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் நூஹுன்னு சொல்லியிருக்கிறான்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக வருது குர்ஆன்ல அவங்களுடைய பெயர். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை அல்லாஹ் சொல்லவே இல்லை. மொத்தமே குர்ஆன்ல 4 இடத்துல மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான். அந்த 4 இடத்திலையும் முஹம்மதுங்கிற வார்த்தை எதற்காக வேண்டி சொன்னா, இந்த முஹம்மது என்பவர் ஒரு தூதர். மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலல்லாஹ், இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிங்கிற அந்த இறைமறையை பறைசாட்டுவதற்காக, இவர்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக வெளிப்படையாக சூரத்துல் அஹ்ஸாப்ல, சூரத் முஹம்மதுல, இது போல 4 இடத்துல அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். கண்ணியத்தை குறித்தானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லும் பொழுது யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், யா அய்யுஹன் நபியு, அல்லாஹ் இப்படித்தான் கூறுவான். நபியே உங்க மனைவிகள்கிட்ட சொல்லுங்க, அவங்க பருதாவை பேண சொல்லுங்க. ஓம் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்து தஹஜ்ஜுத் தொழுவுங்க. அல்லாஹ் இப்படித்தான் நபியை கூப்பிடுவான். உலமாக்கள் சொல்றாங்க, இது அல்லாஹ் நபிக்கு செய்யக்கூடிய எல்லையற்ற கண்ணியம். எல்லையற்ற கண்ணியம். நமக்கு பிரியமான ஒருத்தரை பேரை சொல்லி கூப்பிடாம அன்பான முறையில் கூப்பிடுறோம். என்னுடைய தோழனேன்னு சொல்றோம். ஏங்க, இது பாசத்தினுடைய உச்சக்கட்டம் அந்த அழைப்பு. அதுபோலதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாபில் சொல்கிறான், இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. இந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டாலே போயிட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தையை பாருங்க, இன்ன அப்படின்ற வார்த்தை எல்லாம் கொண்டு வரான். இன்னன்னு சொன்னா அரபி வேர்ட்ஸ் இன்னங்கிறது இருக்கு, அதுக்கு தமிழ் அர்த்தம் நிச்சயமாக. நாளைக்கு மப்பு மேகமா இருக்குது, வானிலை மையம் அறிவிக்குது, நியூஸ்ல பார்த்தோம். இந்த செய்தியை சில நேரங்களில் நம்பாம இருக்க முடியும். ஆனா இன்னங்கிற வார்த்தை இருக்கு, சத்தியமானது, நிச்சயமானது, அது எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகின்றார்கள். நபிங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். நான் சொன்னேனா இல்லையா முன்னாடி, இது எல்லையினுடைய உச்சக்கட்டம், நபியை கண்ணியப்படுத்துவது. அப்ப சொல்லும் போது கூட யுஸல்லூன இந்த வேர்ட்ஸ் இருக்கு, இது பொதுவா தமிழ்லையும் சரி, ஆங்கிலத்திலும் சரி, அரபியிலும் சரி, இலக்கண அடிப்படையில் 3 காலங்களாக பிரிப்போம். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் சொல்லி. இந்த யுஸல்லூனங்கிற இந்த வார்த்தை உலமாக்கள் எழுதுகிறார், இது இஸ்திமுரார், தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ஸலவாத்து சொல்வது, அவனுடைய மலக்குமார்கள் நபியின் மீது ஸலவாத்து சொல்வது இன்னைக்கு நேற்று அதோடு முடிஞ்சது அல்ல. நபியுடைய காலத்தில் குர்ஆன் இறங்கிச்சு, அன்னைக்கு மட்டும் அல்லாஹ் சொன்னான் இல்லை, கியாமத்து வரையிலும் சொல்லுவான். கியாமத்துல எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க, ஒரே ஒரு அமல் மட்டும் பாக்கியா இருக்கும். உலகத்துல தொழுகை இருக்காது, நோன்பு இருக்காது, குர்ஆன் ஓதுதல் இருக்காது. ஒரே ஒரு அமல் மட்டும் இந்த உலகத்தில் பாக்கியாக இருக்கும். அதுதான் நபியின் மீது ஸலவாத்து சொல்வது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் பாக்கியானவன், அவன் அழியக்கூடியவன் அல்ல, அவனே முதலாமானவன், அவனே இறுதியானவன். உலக மக்கள் எல்லாம் அழிந்து விடுவார்கள். அல்லாஹ் இப்பதான் கேட்பான், லிமனில் முல்குல்லியும், நான் தான் இந்த வீடை கட்டினேன், என்னுடைய ஆட்சி, என்னுடைய அதிகாரம் என்றெல்லாம் சொன்னீர்களே, இன்றைய நாடினுடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ் கேட்பான். மேன்மக்கள் எழுதுகிறார்கள், நபியின் மீது ஸலவாத்து சொல்வது எல்லாருமே மூத்தா போயிட்டாலும் பாக்கியா இருக்கும். கண்ணியத்தை குறித்தானவர்களே, தானும் தன் மலக்குமார்களும் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். வஸல்லிமு தஸ்லீமா, நபியின் மீது சலாம் சொல்லுங்கள். குர்ஆன்ல 2 வார்த்தை இருக்கு. ஒன்று யா அய்யுஹன் நாஸ், இன்னொன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு. மக்களே நல்லா கூப்பிடுவான். 2வது இடத்துல மூமின்களே நல்லா கூப்பிடுவான். இந்த மக்களே கூப்பிட்ட காலம் எதுன்னு சொன்னா மக்காவுடைய காலம். எப்ப மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்தார்களோ சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன்,
இப்ப அல்லாஹ் சொல்றா, ஈமான் கொண்டவர்களே, நீங்க நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க, ரெண்டத்தையும் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரம் சஜிதால இருந்தாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, எங்க நபி அவங்க வஃபாத் ஆயிட்டாங்களோன்னு பயந்துட்டாங்க. அவ்வளவு நேரம் சஜிதால இருந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதற்கு பிறகு இப்ப எந்திரிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. இப்ப கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், இவ்வளோ நீண்ட நேரம் சஜிதா செஞ்சீங்களே, காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதானி ஜிப்ரீல், இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட வந்து, நபியே, மன் ஸல்லா அலைக ஸலாத்தன் வாஹிதத்தன், யார் உங்கள் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்வார். எத்தனை தடவைங்க? ஒரே ஒரு தடவை சொல்லுவோமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை. யார் உங்க உம்மத்துல உங்க மேல ஒரே ஒரு தடவை மட்டும் ஸலவாத்து சொல்வாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி அஷர ஸலவாத்தின், அந்த அடியாரின் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து சொல்கிறான். எத்தனை தடவைங்க? ஸலவாத்துனா என்ன? அவனுடைய ரஹ்மத்தை நமக்கு பொழிகிறான், அவனுடைய கருணையை நமக்கு பொழிகிறான். இந்த செய்தி கேட்ட உடனே இது எவ்வளவு பெரிய விஷயம், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துறது இல்லையா? நம்ம பள்ளி இமாமுக்கு திடீர்னு இத்தனை வருட காலமா இமாமா இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு 2.5 லட்ச ரூபா ஹதியா கொடுக்குறோம், ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு கண்ணியப்படுத்துறோம். அந்த இமாமுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த நிர்வாகிகளை, அந்த ஊர் மக்களை தன்னுடைய வார்த்தைகளால் எப்படியெல்லாம் புகழ்வாங்க, நன்றி செலுத்துவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் என் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியதுனால இந்த உம்மத்தினர்களுக்கு 10 தடவை சொல்றான்னா இதுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? அதனால தான் நான் சஜிதால விழுந்துட்டேன்னு சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்தை குறித்தானவர்களே, அதனால தான் உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஃபிக்ஹுடைய சட்டத்திலே நபியின் பெயரை கேட்டு விட்டார், முஹம்மதுங்கிற வார்த்தையை கேட்டு விட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டு விட்டால், நம் மீது அந்த மஜ்லிஸில் இருக்கும் பொழுது ஒரு தடவை ஸலவாத்து சொல்லிவிடுவது கட்டாயம், வாஜிபுன்னு எழுதுறாங்க. அடுத்தடுத்து பயான்கள்ல நிறைய வரும், தாலீம் படிக்கும் போது நிறைய வரும், அதெல்லாம் முஸ்தஹப், அது ஒரு பிரியத்தின் வெளிப்பாடு. அப்ப எந்த அளவுக்கு நபியின் மீது பிரியம் இருக்குமோ, அன்பு இருக்குமோ, நம்முடைய நாவுகளில் ஸலவாத்து வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆயத்து இறங்கும் பொழுதுதான் சஹாபாக்கள் எல்லாம் நபியை பார்த்து கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், தங்கள் மீது சலாம் சொல்லக்கூடிய முறை எங்களுக்கு தெரியும், அஸ்ஸலாமு அலைக்க யார் ரசூலுல்லாஹ்ங்கிறோம், சலாம் தெரியுது, ஸலவாத்து எப்படி சொல்றது? அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தரூத் இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய, நம்ம எல்லாம் தொழுகையிலே ஓதப்படக்கூடிய இந்த ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்தை ஓதுங்கள் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம தொழுகையில ஓதுறோம். தொழுகையில ஓதுறது சுன்னத்து. ஒவ்வொரு ரக்காயத்தினுடைய 4 ரக்காயத்து, 3 ரக்காயத்து, 2 ரக்காயத்துடைய கடைசி நேரத்தில் அத்தியாயத்தை ஓதிட்டு இந்த ஸலவாத்தை ஓதுறது சுன்னத், நம்ம ஓதியாகணும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக ஸலவாத்து சொல்வதனால் அதிகப்படியான நன்மை. யார் தினமும் 100 தடவை நபியின் மீது ஸலவாத்து சொல்வார்களோ, கதபல்லாஹு பைன ஐனைஹி, அந்த அடியானுடைய 2 பார்வைகளுக்கு மத்தியில், நெற்றியில், பராஅத்தும் மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தன்மை விட்டும் இவர் நிரபராதியானவர், வ பராஅத்தும் மினன் நார், நரகத்தை விட்டும் இவர் விடுதலை பெற்றவர் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். நாளைக்கு மறுமையில் அந்த நசீப் அவருக்கு கிடைக்கும். எத்தனை? தினமும் 100 முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாரமும் வெள்ளிக்கிழமை என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்வதை அதிகப்படுத்துங்கள். ஏன்னு சொன்னா, இன்ன ஸலாத்தக்கும் மஅரூலத்தன் அலை,
நீங்கள் சொல்லப்படக்கூடிய அந்த ஸலவாத் எனக்கு எத்தி வைக்கப்படும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்கள் மரணித்த பிறகு கது அறிந்த மண்ணோடு மண்ணாக மக்கி விடுவார்களே மனிதர்கள், தங்களுக்கு எப்படி கைஃப மஹ்ரூலத்தன் அலை, தங்களுக்கு எப்படி ஸலாத் எத்தி வைக்கப்படும்? அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லப்பா, சாதாரண மனிதர்களை போன்று அல்ல நபிமார்கள். நபிமார்கள் மரணித்து விட்டால் அவர்களுடைய உடல் இந்த மண் தின்பதை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். அதனால் நபிமார்கள் கபரில் வைக்கப்பட்ட பிறகும் அவர்கள் உடல் சரீரம் வைக்கப்பட்டதை போலவே தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், என்னுடைய ரௌலா ஷரீஃபான இந்த அந்த மக்பராவிலே சில மலக்குமார்கள் காவலில் 2 பேர் வாசலில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய டியூட்டி என்ன? இந்த உலகத்தில் முடுக்கு மூளை எங்கே இருக்கிற மனிதனும் சரி, யாரெல்லாம் ஸலவாத்து நபியின் மீது சொல்வார்களோ யுபல்லிகுனி, அந்த ஸலவாத்தை எனக்கு எத்தி வைப்பார்கள். எப்படி தெரியுமா எத்தி வைப்பாங்க? ஃபுலான் இப்னு ஃபுலான், அப்துல்லா, உதாரணமாக தந்தை பேர் அப்துல்லா, அவருடைய மகனார் பேர் அப்துர் ரஹ்மான். அப்துல்லாஹுடைய மகன் அப்துர் ரஹ்மான் தங்களின் மீது ஸலவாத்து சொன்னார், தங்களின் மீது சலாம் சொன்னார் யா ரசூலல்லாஹ் என்ற அந்த வாக்கியத்தை அந்த மலக்குமார்கள் எத்தி வைப்பார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்துவிட்டு உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான வாழ்க்கையினுடைய முறை என்ன தெரியுமா? மஜ்லிஸில் உட்காந்துருப்பாங்க, சஹாபாக்கள்லாம் இருப்பாங்க, யாராவது திராட்சை பழத்தை எடுத்துட்டு வந்து நபிக்கு ஹதியா அன்பளிப்பாக கொடுப்பாங்க. பேரிச்சை பழத்தை எடுத்து வந்து சாப்பிடுங்க யார சொல்லலாம் சொல்லி அன்பளிப்பாக கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னு சொன்னா, யாராவது அன்பளிப்பு கொடுத்தா உடனே ரிட்டர்ன் ஒரு அன்பளிப்பு நபி கொடுத்துருவாங்க. இது நபியினுடைய வளமை. இதனால தான் நமக்கு உலமாக்கள் சொல்லி தராங்க, யாராவது உங்களுக்கு ஒரு பேனா, ஒரு அத்தர், இல்லை ஹஜ்ஜில் உம்ராவுக்கு போயிட்டு வந்து ஒரு முசல்லா, ஒரு தஸ்பீஹ் மணி, ஒரு அன்பளிப்பா கொடுத்தா திருப்பி நம்மளால கொடுக்கறதுக்கு எந்த பொருள் இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் உயர்ந்த தன்மை, இல்லாத பட்சத்துக்கு ஜஸாக்கல்லாஹு கைர் சொல்லிடணும், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக, நன்றியை தெரிவிச்சிடுது. அப்ப அந்த கடமையிலிருந்து நம்ம நீங்கிடுவோம். சரி, இப்ப நபி ஹயாத்தா இருக்கும் பொழுது யாராவது அன்பளிப்பு கொடுத்தா நபியுடைய பழக்கம் என்ன? ரிட்டேனா ஒரு பொருளை கொடுக்கறது. அதுதான் சொல்றாங்க, யார் நபியின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னதமான வழக்கம், தன் மீது ஸலவாத்து சொல்பவர்களுக்காக பிரதிபலனாக நபி துவா செய்வார்கள். இதனால தான் கஷ்டத்தில் அதிகமாக இருக்கும்போது, கடன் பட்டு கடன் அடைக்க முடியாத நிலை இருக்கும் பொழுது, கவலை தோய்ந்த வண்ணத்தில் இருக்கும் பொழுது நபியின் மீது நாம் அதிகமாக ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாவுகளாக அல்லாஹ் நம்முடைய நாவுகளை ஆக்கி வைப்பானா. கண்ணியத்தில் குறித்தானவர்களே, சாதாரண விஷயம் அல்ல ஸலவாத்து சொல்றது, உயர்ந்த ஒரு பாக்கியம். பாருங்க, ஸலவாத்து சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்துல கூட சல்லைத்து அலன் நபியி, யாரெல்லாம் அதாவது நான் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறேன்லாம் கிடையாது. அரபி வாக்கியம், நான் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறேன், நான் நபியின் மீது சலாம் சொல்லுகிறேன்கள்ல. நம்ம எப்பெல்லாம் அல்லாஹும்ம ஸல்லி அல்லாஹும்ம ஸல்லின்னு ஓதுறோமோ, யாரெல்லாம் நீ ஸலவாத்து சொல்லு. யாருன்னு சொல்றோம்? அல்லாஹ்வை பார்த்து சொல்லுகிறோம். இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபில் எழுதுறாங்க, ஏன் அல்லாஹும்ம என்ற வார்த்தையை சொல்லி யா அல்லாஹ் நீ நபியின் மீது ஸலவாத்து சொல்லு என்று சொல்கிறோம் என்றால், நாம் எல்லாம் குறையுடையவர்கள், நாம் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள். குறையுள்ள ஒரு மனிதர், நிறையுள்ள ஒரு மனிதருக்கு ஸலவாத்து சொல்ல தகுதியற்றவர். நிறையான அல்லாஹ் நிறையுள்ள நபியின் மீது ஸலவாத்து சொல்ல தகுதியானவன். அதனால தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ் உம்மி நபியான அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நீ ஸலவாத்து சொல்லு என்று நாம் சொல்லுகிறோம். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அல்லாஹும்மங்கிற அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. யா அல்லாஹ்னு சொல்றோமா இல்லையா தமிழ்ல, அதனுடைய அரபி வாக்கியம் தான் அல்லாஹும்ம. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், அல்லாஹும்மங்கிற வார்த்தை இருக்கு மஜ்மஉ துஆ, துஆ எவ்வளோ கேட்கிறோமோ அதனுடைய எல்லாத்தினுடைய சாரம்சம் தான் இந்த அல்லாஹும்மங்கிறது.
அல்லாஹும்மன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம பக்கம் கவனம் செலுத்துறான். என் அடியா என்னை கூப்பிடுறான். உடனே மலக்குமார்கள் எல்லாம் சொல்றான், பாரு என்ன சொன்னீங்க, ஏன் அடிக்கடி இந்த ஹதீஸ் நிறையா வரும். மலக்குமார்கள்ட்ட எல்லாம் சொல்லுவான், மலக்குமார்களை சாட்சியாரிங்கன்னு சொல்லுவான். ஏன்னு சொன்னா படைக்கும் பொழுது, மனிதனை படைக்க போறேன்னு சொல்லும் பொழுது மலக்குமார்கள் தான் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. நம்ம தான் இருக்கணுமே, நுகத்தி சுலக்க, நாங்கள் தான் உன்னை தஸ்பீஹ் செய்யறதுக்காக, உன்னை தகுதி பரிசுத்தப்படுத்துவதற்காக நீ சுபஹானல்லான்னு சொல்லி, சுபஹான மலிக்குல் குத்தூஸ்ன்னு சொல்லி உன்னை திக்ரு செய்யறதுக்கு இருக்கிறோமே, பூமியில் போய் ரத்தத்தை சிந்தக்கூடிய மனிதனையா அல்லாஹ் படைக்க போற அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு தெரியாது, அதோடைய ரகசியம் அது என்ன பொறுத்தளவு இருக்கு. அதனால தான் அல்லாஹ் அடிக்கடி மலக்குமார்கள் போட்டு ஃபஷ்ஹது, நீங்க சாட்சியா இருங்க. இதோ பாருங்க என்னோட அடியான் துவாசியா மஃபிரத்தை தேடி என்ன வரான், என்னை விட்டு அவனுக்கு வேற யாரும் இல்லை. அந்த நம்பிக்கை உள்ளத்துல வந்துருச்சு, என் அடியானை நான் மன்னித்து விட்டேன், ஃபஷ்ஹது, நீங்க எல்லாம் சாட்சியா இருங்கன்னு. இப்ப அல்லான்னு சொல்ற அந்த வார்த்தை டோட்டலா என்ன துவா செய்யணுமோ எல்லாமே வந்துடும். இன்னொரு தாபியும் சொல்றாங்க, அல்லாஹும்ம இருக்குது, இவர் அல்லாஹுக்கு எத்தனை இஸ்மு பெயர்கள் இருக்குதோ அத்தனை பெயர்களை கொண்டும் அவர் அழைத்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியத்தை குறித்தானவர்களே, சலவாத்துல இவ்வளவு பெரிய மகிமை இருக்கு. அப்ப வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் நபியின் மீது அதிகமாக செலவாத்து சொல்லும், நபியின் மீது அதிகமாக செலவாத்து சொல்லும். உலமாக்கள் எழுதுறாங்க, அதிகம்னா எத்தனை, குறைந்தபட்சம் அதிகம் சொன்னா 300. வெள்ளிக்கிழமை எத்தனை, குறைந்தபட்சம் 300 தடவையாவது நபியின் மீது செலவாத்து சொல்லி. எந்த செலவாத்தா இருந்தாலும் பரவாயில்லை, ரொம்ப லேசு. இமாம் அஸ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 40 செலவாத்துகள் என்று ஜாது சஹீர் அப்படிங்கிற அந்த கிதாபில் எழுதப்பட்ட செலவாத்து தான் இன்னைக்கு மஞ்சளுடைய கடைசி பக்கத்துல பிரிண்ட் இருக்கு. 40 செலவாத்துகள். அந்த செலவாத்துகளை குறைந்தபட்சம் நம்ம வார வாரம் வெள்ளிக்கிழமை ஓதக்கூடியவர்களாக இருக்கு. 300 தடவை. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஃபி யௌமில் ஜும்அத்தி அல்ஃப மர்ரத்தின், யார் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என் மீது 1000 முறை செலவாத்து சொல்வாரோ, லம் யமுத் ஹத்தா யரா மகானஹு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் தனக்குரிய இடம் எது என்று காணாத வரை அவர் மௌத்தாக மாட்டார் என்று சொன்னார்கள். 1000 தடவை வருது, ரொம்ப லேசு. நம்ம சின்ன பிள்ளையிலேயும் தொழுது பழகிட்டா பிரச்சனை இல்லை. இடையில திடீர்னு நம்ம தொழுது ஒரு அல்லாஹுடைய பயம் வந்து தொழுறோம்னு சொன்னா அத்தியாயத்தில் உட்கார முடியாது. இடது காலை படுக்க வச்சு வலது காலை நெட்டு வைக்கணும், இது சுன்னத்து. இப்படி உட்காருவோம், இப்படி உட்காருவோம். சில பேர் 2 காலை இப்படி வச்சுக்கிட்டு உட்காருவாங்க. இதெல்லாம் எதுன்னு சொன்னா என்னைக்காவது தொழுறவங்க தான் அப்படி அந்த நிலைமை இருக்கும். தொடர்ந்து கண்டினியூஸா யார் தொழுதுகிட்டு இருக்கிறாங்களோ அசால்ட்டா உட்காந்துருவாங்க. அதேமாரி ஒரு 100 தடவை உட்காந்து, உதாரணத்துக்கு நபியின் மீது செலவாத்து சொல்றேன்னா எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். அப்படி 10 நிமிஷம் ஆகுது, இவ்வளோ நேரம் ஆகுதுலாம் பயப்பட வேணாம். நீங்க அப்படியே கண்ணி பண்ண 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 அந்த 100 என்பது உங்களுக்கு சாதாரணமாகிடும். இதே போல ஒவ்வொரு நாளும் 1000 என்பது, வார வாரம் வெள்ளிக்கிழமை 1000 என்பது நமக்கு சாதாரணமாயிடும். வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே வியாழக்கிழமை மாலை மகரிபிலிருந்து அடுத்த வெள்ளி மாலை மகரிப் வரைக்கும் நமக்கு டைம். அந்த டைமுக்குள்ள நம்ம 1000 தடவை நபியின் மீது செலவாத்து சொல்லக்கூடிய மக்களாக உருவாக வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை நம்முடைய மௌத்து வரைக்கும் தருவானா. கண்ணியத்தை குறித்தானவர்களை, எப்படி நபியின் மீது செலவாத்து சொன்னால் இவ்வளோ சிறப்புகள் இருக்கிறதோ, அந்த நபியை யார் கேவலப்படுத்துவானோ, அந்த நபியை யார் இழிவுபடுத்துவானோ அல்லாஹ் அவனுக்கு 10 விதமான வேதனைகளை கொடுத்து விடுவான். அல்லாமா அஸ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா சூரத்துல் கலமிலே வலீத் இப்னு முகைரா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு எதிரி, நபிக்கு பல தொல்லைகளை கொடுத்தவன், அவனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஹல்லா அதிகம் சத்தியம் செய்யக்கூடியவன், மஹீன் இழிவானவன், ஹம்மால் புறம் பேசி திருபவன்,
மன்னாஇல் ஹைர், நல்ல விஷயங்களை செஞ்சு அதை சொல்லி காட்டிக்கிட்டு இருப்பான். இப்படியாக 10 விதமான தன்மை அல்லாஹ் சொல்றான். கெட்ட குணத்தை அல்லாம அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எப்படி நபியின் மீது ஸலவாத்து சொன்னால் 10 நன்மை கிடைக்குமோ அதே போல நபியை இழிவுபடுத்தினார் இந்த 10 வேதனைகளையும் அவனை வந்து சார். அல்லாஹ் அந்த முசீபத்து வேதனை இது நம்மளை பாதுகாப்பானா. காலம் முழுவதும் நபியை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். நபியை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். இன்ன அவுலன்னாஸி பி யௌமல் கியாமா, நாளைக்கு மறுமையில என்னோடு யார் நெருக்கமாக இருப்பார்கள் என்றால் அக்ஸரும் அலைய ஸலா, என் மீது அவர்களில் யார் அதிகமாக ஸலவாத்து சொன்னார்களோ நாளைக்கு மறுமையில என்னோடு இருப்பாங்க. மன் சல்ல அலைய ஹீன யுஸ்பிஹு அஸ்ரா வ ஹீன யும்சி அஸ்ரா, காலையிலும் மாலையிலும் யார் என் மீது 10 முறை ஸலவாத்து சொல்வாரோ அது ரக்கத்துஹு ஷஃபாஅத்து யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரை அவருக்கு கிடைக்கும். ஒண்ணுமே இல்லை, லேசான 10 தடவை ஃபஜ்ர் தொழுதுட்டு, அதே போல அசரு இல்லைன்னா மஹ்ரிப், மாலைன்னு சொன்னாலே அசர் இல்லை, நேரம் இல்லைன்னு சொன்னால் மஹ்ரிப், ஏதாவது ஒரு தொழுகையை நம்ம பேணுதலாக்கி அந்த தொழுகைக்கு 10 தடவை எவ்வளோ பெரிய பாக்கியம். எவ்வளோ நேரம் ஆக போகுது? 100 ஒரு பக்கம் இருக்கட்டும், வாரத்தில் 1000 ஒரு பக்கம் இருக்கட்டும், காலை மாலை 10 முறை சொல்வதாகிறது நபியினுடைய ஷஃபாத்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உள்ள மக்களாக நம்ம ஆயிடலாம். அப்படிப்பட்ட மேன் மக்களாக நல்ல மக்களாக நம்மளை ஆக்கி வைப்பானாங்க. ஏன்னு சொல்றேன்னா, அல்லாஹு தாலா நபியின் மீது அவ்வளோ பெரிய வச்சிருக்கிறான். அந்த நபியினுடைய பெரிய நம்மள்கிட்ட வந்துருச்சு, நபியினுடைய சுண்ணத்தை நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை நேசிக்கக்கூடியவங்களா ஆகிடும். என்னைத்து குறித்தானவர்களே, ஒரு ஆலிம் பெருந்தகைட்ட ஒரு மனிதர் கேள்வி கேட்டார், இவ்வளோ பெரிய வச்சிருக்கான் அல்லாஹ் நபி மேல, ஆனா லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் தானே சொல்றோம். அந்த அல்லாஹ் வந்து முஹம்மது முன்னால போட்டு அவன் பேரை பின்னால போட்டிருக்கலாமே. ஏன்னா உச்சக்கட்ட அன்பு இல்லையா? எல்லா நபிமார்களையும் படைத்தவன் அல்லாஹ், எல்லா நபிமார்களையும் நேசித்தவன் அல்லாஹ், அந்த நேசங்களை காட்டிலும் நம்ம நபியின் மீது அதிக நேசம் உள்ளவனாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டான். அந்த ஆலிம் பெருந்தகை சொன்னாங்க, ஏன் தெரியுமா? அல்லாஹ் தனது பேருக்கு அப்புறம் அல்லாஹ் முகமதுங்கிற பேரை கொண்டு வரான்னு சொன்னா, பாவியான அடியான் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்ன பிறகு பரிசுத்தமானவனாக ஆகிவிடுவான், அல்லாஹ்வுடைய பயமுள்ளவனாக ஆகிவிடுவான். அந்த பரிசுத்தமானாகி அல்லாஹ்வின் பெயரை சொல்லிவிட்டு நீ பரிசுத்தமாகி எனது ஹபீபினுடைய பெயரை நீ சொல்லு என்பதற்காக தான் எனது பெயருக்கு அடுத்து முஹம்மதுங்கிற பெயரை அல்லாஹ் கொண்டு வந்துள்ளான் என்று அந்த ஆலிம் பெருந்தகை அவருக்கு விளக்கம் சொன்னார். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லாமா இப்னு கையிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஜிலாஉல் அஹ்காம் ஃபி ஸலாத்தின் நபியில் அலன் நபி ஸலாம்ங்கிற அந்த கிதாபுல 70க்கு மேற்பட்ட சிறப்புகளை எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொன்னால் என்ன பாக்கியம், கவலைகள் நீங்கும், கடன்கள் நீங்கும், ஞாபக சக்தி அதிகமாக வரும். ஸலவாத்து சொன்னால் ஞாபக சக்தி, ஏதாவது ஒரு பொருள் மறந்துடுச்சு உடனே நபியின் மீது ஸலவாத்து சொல்லணும், சொன்னால் மறந்தது ஞாபகத்துக்கு வந்துடும். இதை சில பேர் தவறா புரிஞ்சுப்பாங்க, அல்லாஹ் வெளில திக்ரு செய்யணும். அப்படி இல்லை, இது தவறான காரியம் அல்ல. நபியின் மீது ஸலவாத்து சொல்வதும் திக்ரு தான். அல்லாஹ் வந்து ஒரு அமலை வச்சிருக்கிறான், அந்த அமலுக்கு ஒழு தேவையில்லை. ஒழு இருந்தால் சிறந்தது, ஒழு தேவையில்லை. ஒழு இல்லாமலும் செய்யலாம். கிபிலாவை முன்னோக்கணும் தேவையில்லை. தொழுகன்னா கிபிலாவை முன்னோக்கணும். ஒருத்தர் இந்த பக்கம் பார்த்து தான் தொழு வேண்டாம்னா அவர் தொழுக கூடாது. ஒருவர் அந்த பக்கம் பார்த்து தான் மேற்க வடக்க தான் பார்த்து தொழுவேங்கிறார், தொழுவக்கூடாது. ஹஜ்ஜின்னா நான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குங்க, நான் உம்ரா போனா அப்படியே ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தேங்கிறார். ஹஜ்ஜி கூடாது. துல்ஹஜ் மாதத்துல தான் ஹஜ்ஜி செய்யலாம். வருஷத்துல நான் மாசம் ஜக்காத்து கொடுப்பேங்கிறார், கூடாது. ஒரு தடவை தான் ஜக்காத்து கொடுக்கணும். இப்படியாக ஷரத்துகள் இருக்கு, ஒரு நிபந்தனைகள் இருக்கு. நிபந்தனையே இல்லாத ஒரு வணக்கம் திக்கர். அல்லாஹ் குர்ஆன்ல 2 விஷயத்தை அதிகப்படுத்தி சொல்றான், நீங்க அதிகமாக்கிக்கணும். முழு குர்ஆன்லயுமே 2 விஷயத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி சொல்றான். ஒன்று திக்ர், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா. அதுக்கு அளவே இல்லை, எல்லே இல்லை, கண்ட்ரோல் இல்லை, நீங்க பாட்டு செய்யலாம். ரெண்டாவது அல்லாஹ் சொன்ன தக்குவா, வத்தகுல்லாஹ மஸ்ததஅ, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அஞ்சு கொள்ளுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு ஒரு எல்லை இல்லை, அதுக்கு ஒரு லிமிட் இல்லை. நீங்க தாராளமாக எவ்வளவு வேணாலும் அல்லாஹ் அஞ்சு கொள்ளலாம்.
ஆக திக்ரு, அப்ப ஏதாவது ஒரு மறதி ஏற்படுது, உடனே ஸலவாத்து ஓதும். பீர் ஜுல்ஃபிகார் அஹ்மத் நக்ஷபந்தி தாமத் பரக்காத்து, நமது பக்கத்து நாடு பாகிஸ்தான்ல மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். அவங்க சொல்றாங்க, சிறார்கள் மாணவர்களுக்கு பெற்றோர்களை பார்த்து சொல்றாங்க, எந்த பிள்ளை பலகீனமா இருக்கானோ, எந்த பிள்ளை படிப்புல ரொம்ப லோவா இருக்கிறானோ, எதெல்லாம் படிச்சா மனசக்தி ஆக மாட்டேங்குதோ, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஸ்டார்டிங்லேயும் கடைசியிலையும் ஸலவாத்து சொல்லணும். ஸலவாத்து சொல்லி சூரா அலம் நஷ்ர, யாருக்குமே மனப்பாடம் இல்லாத இல்லை, அலம் நஷ்ரஹ் சூரா பத்தீனுக்கு முன்னால வருது 30ஆம் ஜுஸுல. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஸலவாத்து. பிறகு அலம் நஷ்ரஹ் லக சதுரக் வ வதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத லஹ்ரக் வ ரஃபஅனா லக திக்ரக் ஃப இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃப இதா ஃபரகத ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப். கடைசியா ஸலவாத். இப்படியாக யார் பேணுதலா செய்வார்களோ அவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும். இது உண்மை. பொதுவாக நபியின் மீது ஸலவாத்து சொல்வதே ஞாபக சக்தி தான். நபியின் மீது ஸலவாத்து சொல்வதே ஞாபக சக்தி தான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளையும் மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக, நபியின் மீது அன்புள்ள பிள்ளைகளாக சிறு பிராயத்திலிருந்தே உருவாக்கும். இன்னைக்கு இந்த இளமையை உருவாக்கலைன்னு சொன்னா இந்த முதுமையில நம்ம தான் கஷ்டப்படும். இப்ப நீங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, வயசுல பெரியவங்கெல்லாம், உங்களுடைய அத்தா எப்படி இருந்தாங்க, உங்களுடைய தாத்தா எப்படி இருந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க பட்ட கஷ்டம் என்ன, அவங்களுடைய அந்த விவசாயத்தினுடைய மற்ற தொழிலுடைய கஷ்டம் என்ன, உங்களுடைய கண்களால் பார்த்தீங்க. அப்போ நீங்கள் ஒரு எண்ணம் வச்சுருப்பீங்க, அத்தா இப்படி கஷ்டப்படுறாங்களே, நம்ம தாத்தா இப்படி கஷ்டப்படுறாரு, இன்ஷால்லா நமக்குன்னு கல்யாணம் ஆகி புள்ளைன்னு வந்துட்டா நம்ம பிள்ளை இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம சம்பாரித்து நம்ம பிள்ளைய நல்லா வச்சிருக்கணும்னு சொல்லி நினச்சோம். அதேமாரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம பார்த்த கஷ்டத்தை இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க பார்க்காததுனால பணத்தினுடைய அருமை தெரியல, தாய் தந்தையினுடைய அருமை தெரியல. அந்த பிள்ளைங்க வழி கெடுக்கிறதுக்கு நம்ம தான் காரணமாக இருக்கும், வேறு யாருமே இல்லை. நம்ம தான் காரணமாக இருக்கும். ஏங்க, சின்ன வயசுலேயே நம்ம அந்த பிள்ளைகளுக்கு தீனை கொடுத்தணும், இது நம்ம மீது கடமை. டாக்டர் படிக்க வைங்க, தப்பு இல்லை. இன்ஜினியர் படிக்க வைங்க, பிகாம் எம்காம் என்ன லொட்டு லொசுக்கு இருக்க எல்லாத்தையும் படிக்க வைங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், தீனை கொடுக்கலன்னா எல்லாம் வேஸ்ட். மதரசாக்கு அனுப்புகிறோம், காலை மாலை இமாம்கள் உஸ்தாத்மார்கள் நடத்துகிறாங்க, மாதம் ஒரு 200 ஃபீஸுன்னு போட்டு நடத்துகிறாங்க. இந்த 200 கொடுக்கும்போது 200 ரூபாவான்னு வாய்ப்பு வந்துக்கிட்டு கொடுப்போம். ஆனால் ஸ்கூலுக்கு எவ்வளோ கட்டுறோம்? 1 லட்சம், 80,000, 1,20,000 அழகா போய் கொடுக்குறோம். ஏன் தெரியுமா? இப்படிலாம் கொடுத்து படிக்க வச்சோம்னா அவன் நல்லா படித்து சம்பாதிப்பான், அவன் சம்பாரிச்சு என்கிட்ட வந்து காசு கொடுப்பான். அதனுடைய அந்த பலன் நம்ம கண்ணுக்கு தெரியுதுனால இந்த 1 லட்சம்லாம் பெரிய தூசியாக தெரியுது. சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த 1 லட்சத்துக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதான்னு கேரண்டி இல்லை. ஆனால் நீங்கள் 200 ரூபா கொடுக்குறீங்கல்ல, மாத பள்ளிக்குன்னு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு நிச்சயமாக நன்மை இருக்குது, இதுக்கு உத்தரவாதம் இருக்குது. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 200 ரூபாய்க்கு நாளைக்கு உங்களுக்கு அது நன்மையாக வந்து நிற்கும். ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய 1 லட்சமோ 1.5 லட்சமோ நன்மையாக வந்து நிற்குமான்னு சொன்னால் கொஸ்டின் ஆன்சர் தான், கேள்விக்குறி தான். அப்போ பிள்ளைகளை நல்லபடியாக நம்ம வளர்க்கணும். அந்த பிள்ளைகள் உருவாகுவதற்கு 2 பேர் தான் அடிப்படை காரணமே, 2 பேர் தான் பொறுப்பு. ஒன்று உஸ்தாதுமார்கள், இன்னொன்று பெற்றோர்கள். இந்த 2 பேருடைய வளர்ப்பை கொண்டு தான் அந்த பிள்ளை வளருது. இந்த 2 பேர்ட்டு தான் நேரமே ஓடுது. ஒன்று ஸ்கூலு, இல்லைன்னா பள்ளி, இல்லைன்னா வீடு. ஒன்று ஆசிரியர்களோட நேரம் கழிக்கிறாங்க, இல்லைன்னா பெற்றோர்களோட நேரம் கழிக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளை மக்தபுக்கு அனுப்பக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கு. காலையில் என் பிள்ளை தூங்குதுங்க அப்படி அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைகளை அதிகாலையில் எழுப்பக்கூடிய அந்த வழக்கத்தை கொண்டு வரும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 மதுஹபினுடைய மிகப்பெரிய முக்கியமான இமாம். அவங்களுக்கு அத்தாவே இல்லை,
13 வயசுலயே ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க, ஆலிம் ஆயிட்டாங்க. எத்தனை வயசுல? 13 வயசுல தான் நம்மளால 10வது 12வது படிச்சுட்டு இருப்பான். ஆனா 13 வயசுல ஹாஃபிஸ் ஆயிட்டாங்க. ஹதீஸினுடைய கிரந்தங்களில் புகாரின்னு சொல்லி அதிகமாக கேள்விப்படுவோம். சஹீஹுல் புகாரி இங்க கூட இருக்குது தமிழாக்கம். இந்த புகாரிங்கிறவங்க யாருன்னா, புகாராங்கிறது ஒரு நாடு. முஹம்மது பின் இஸ்மாயிலுடைய மகனார் முஹம்மது, இவங்க பெரிய முஹத்தீஸ். குர்ஆனுக்கு அடுத்து ஹதீஸ்களை கோர்வை செய்த ஒரு மாமகனார். இவங்களுக்கு அத்தாவே இல்லை, தாய் மட்டும் தான் வளர்த்தாங்க. அத்தா இல்லாத பிள்ளைகள் எத்தீமுன்னு சொல்லுவோம், தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு எத்தீமுன்னு சொல்லுவோம். ஒரு தந்தையே இல்லாமல் ஒரு தாய் தன் மகனை எப்படி வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு கியாமத்து வரைக்கும், மௌத்து வரைக்கும் புகாரி இமாம், ஷாஃபி இமாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுமாரி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து பா யஜீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய இறைநேசர். இவங்க சின்ன வயசுல இதே மாரி பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்களுடைய தாய் என்ன பண்ணிட்டாங்க, நேராக மாசால போய் விட்டுட்டாங்க. புள்ளக்கு வந்து குர்ஆனை படிச்சு ஹிப்ஸ் முடிக்கணும். மதரசால விட்டா பரவாயில்ல, இந்த வார்த்தை வேற உஸ்தாதுல சொல்லிட்டு வந்துட்டாங்க, என் பையனை குர்ஆனை முடிக்காத வரையிலும் நீங்க வந்து என் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, குர்ஆன் முடிச்ச பிறகுதான் அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த மகனார் சின்ன வயசு தானே, அம்மாவை பார்க்கணுங்கிற ஏக்கம் இருக்கும், ஒரு தேடல் இருக்கும். உஸ்தாத் போய் எனக்கு லீவ் கொடுங்க, நான் போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. உஸ்தாத் சொன்னாங்க, இல்லை உனக்கு இஜாசத் இல்லை. அப்போ இவர் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது உஸ்தாத் சொன்னாங்க, குர்ஆன்ல இத்தனை சஃபா, உதாரணமாக ஒரு ஜுஸு 2 ஜுஸு சொல்லி நீ இதை மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டா நான் உன்னை வீட்டுக்கு அனுப்புறேன். யார் மனப்பாடம் செய்ய மாட்டா? அதை வீட்டுக்கு போகிறேங்கிற அந்த ஆர்வத்தில் ஜோஸில் மனப்பாடம் பண்ணிட்டாரு, ஒப்பிச்சிட்டாரு. இப்போ வீட்டுக்கு போகிறார், ஆவலோடு போயிட்டு இருக்கிறார் தன் தாயை காணுவதற்காக. போய் வீட்டில் கதவு தட்டுறார். எதற்காக சொல்லுகிறோம் என்றால், இது வந்து எந்த சம்பவத்தில், ஒரு ஆணுக்கு பிறகு ஒரு பெண் இருக்கா, தாய் ரூபத்தில் ஒரு ஆணுக்கு பிறகு ஒரு பெண் இருக்கிறார். கதவை தட்டும் பொழுது அந்த அம்மா ஒழு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹா நம்ம பையன் தான் வந்திருக்கான். பொதுவாக தெரியும், வேகமாக உள்ள விட்டியாந்து தொப்பியை தூக்கி கட்டாசி செப்பலை தூக்கி நம்ம புள்ள தான் வரா தெரிஞ்சிடும். அதேமாரி தட்டிலேயே புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம புள்ள தான் வருது. ஒழு செஞ்சுட்டு நேராக கதவை கிட்ட வந்து மண்டக்கல் பாப, யார் கதவை தட்டுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் தாமா உங்களுடைய மகன் பா யசீத் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, புள்ள வந்திருக்கானேன்னு சொல்லி கதவை திறக்கல, பாசம் இருக்குதான், பாசம் இல்லாமனா இல்லை, எனக்கு ஒரு புள்ள இருக்கான்பா, கதவை திறக்காமலே இந்த விஷயம், எனக்கு ஒரு புள்ள இருக்கான், அந்த பிள்ளை பேரும் பா யசீது தான். நானா அந்த பிள்ளையை நான் மதரசால விட்டுட்டு வந்திருக்கேன், அந்த புள்ள குர்ஆனை முழுமையாக முடிக்காமல் என்னை வந்து சந்திக்காதுன்னு சொன்னாங்க. அதே நிலையில போய் திரும்பி மதரசாவுக்கு போய் சென்றார், ஓதினார். இன்று வரையிலும் அவர்களை பற்றி பிரஸ்தாபித்து பேசப்படுகிறது. இதுதான் நம்முடைய உருவாக்கம், நம்முடைய மாணவர்களை உருவாக்குவது. இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த புள்ள தொழுவில் சப்புல இன்னைக்கு போடுற பின்னாடியும் நாளைக்கு அவன் தான் முத்தொல்லியா வருவான், நாளைக்கு அவன் தான் ஒரு ஆலிமாக வருவான், நாளைக்கு இந்த பிள்ளை தான் ஒரு படிச்சு ஒரு கலெக்டராக வரும். அன்னைக்கு மனு நின்று போய் நிற்க வேண்டியதுதான். ஒரு டாக்டர் ஆகிட்டா ஒரு நேரத்தில் சஃப் விட்டு துரத்தி இருப்போம், டாக்டர் ஆன பிறகு உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு போய் சொல்லி நிற்போம். யாரையுமே லேசாக கருதக்கூடாது, யாரையுமே இழிவாக கருதக்கூடாது. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, யார் பிறரை மட்டமாக நினைப்பானோ அவனே கேடுகட்ட மூமின் என்பதற்கு போதுமானது. ரொம்ப மோசமான மனுஷன் அதுக்கே போதும். பிள்ளைகளை என்னைக்குமே அதட்டக்கூடாது. பிள்ளைகள் அன்பு கொடுத்து வளர்க்கணும், பண்பை கொடுத்து வளர்க்கணும், வரலாறுகளை சொல்லி வளர்க்கணும். கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குற தப்பில்லை, அது பெரும் ஆபத்தில் போய் விட்டுரும். அந்த பிள்ளைகளுக்கு தீனை எடுத்து கொடுக்கணும். அதுக்கு என்ன வழி? அந்த பிள்ளைகளை மக்தபுக்கு நாம் பேணுதலாக அனுப்ப வேண்டும். நபியினுடைய அந்த அன்பை, நபியினுடைய அந்த வளர்ப்பை பற்றி நாம் சொல்ல வேண்டும். நபியினுடைய அன்பை உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வல்லமைகளை அந்த பிள்ளைகள் சொல்லும் பொழுது இந்த பிள்ளைகள் நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறும். 3 விஷயம்தான் மௌத்துக்கு பிறகு நிலையா இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒன்று வலதுன் சாலிஹுன் யதுஊ லஹு, தன் பெற்றோர்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளை. நீங்க உலகத்திலேயே எவ்வளோ சம்பாதிச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், துனியால நல்லபடியா இருக்கலாம், தப்பு இல்லை. நல்ல கார் வச்சுக்கலாம், நல்ல வீடு கட்டிக்கலாம், ஏசியில் படுக்கலாம், தப்பே கிடையாது.
ஆனா இந்த துன்யா இருக்குல்ல, அல்லாங்கிறவங்கள மறக்கடிச்சிடக்கூடாது. இந்த ஏசி ரூம்ல தூங்குறது சுபூஹுக்கு எந்திரிப்பதை விட்டும் நம்மளை தடுக்கக்கூடாது. தடுக்காமல் இருக்கும் காலமெல்லாம் அது நமக்கு தீனாகவே இருக்கும். எந்த ஏசி ரூமு அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் ஃபஜ்ர் தொழ வேணா கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு சொல்லி தடுக்குதோ அது துன்யாவாக மாறிடும். இதான் கூற்று. சுருக்கமாக உலமாக்கள் சொல்வார்கள், எதையெல்லாம் உன்னை ஞாபகப்படுத்துமோ அது அனைத்தும் தீன். எவ்வளவு பேர் உயர்ந்த வாகனம் வச்சிருந்தாலும் அதோடைய மதிப்பு உள்ளத்தை வந்திருக்காது. உலகத்துல நல்லா சம்பாதிக்கலாம், சம்பாதிப்பது பர்லு. இக்திசாப், வாழ்வுக்கு பசியை போக்குறது நம்ம மீது கடமை. நமக்குன்னு மனைவி வந்துட்டா அந்த மனைவிக்கு செலவு செய்வது நம் மீது கடமை. அல்லாஹ் சூரா தாஹால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது 2 பேரும் இறங்குனீங்க, ஆனா ஒரு ஆள் மட்டும் அதாவது பாக்கியமற்றவராக ஆகிவிட்டீர்கள் சொல்லும் பொழுது இருமையா சொல்லாம ஒருமையை மட்டும் சொல்லுவான். இந்த ஆயத்துக்கு உலமாக்கள் விளக்கம் எழுதுவாங்க, ஏன் அவ்வா அலைஹிஸ்ஸலாமை சேர்க்காம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சொல்றான்னா அந்த பெண்ணுடைய பொறுப்பு கணவனுக்கு இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சொல்றான். 2 பேரும் இறங்குனீங்க, ஆனா பாக்கியமற்றவர்களாக பார்க்கும் பொழுது ஒருமை வார்த்தையை தான் எல்லாம் பயன்படுத்துறான். கணித்துக்குரிய சகோதரர்களே, திருமணம் ஆகிடுச்சுன்னு சொன்னா மனைவி நம் மீது கடமை. தாய் தந்தையருக்கு நம்ம செலவு செய்வது கடமை. ஆனா தாராளமா சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பணம் நம்முடைய உள்ளத்தை தொட்டு விடக்கூடாது. அல்லாமா ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், உலகம் என்பது கப்பலை போன்றது. உலகம் என்பது தண்ணீரை, கப்பலில் உள்ள தண்ணீரை போன்றது, கடலில் உள்ள தண்ணீரை போன்றது. உள்ளம் என்பது கப்பலை போன்றது. அந்த கப்பல் தண்ணீரை மிதக்கும் காலமெல்லாம் நிம்மதியா போய் கரையை சேர்ந்துடும். என்னைக்கு அந்த கப்பல் தண்ணிக்குள்ள போயிடுமோ கப்பலும் மூழ்கிடும், கப்பல் உள்ள பொருளும் நாஸ்தி ஆயிடும். இந்த உள்ளம் என்ற கப்பல் உலகம் என்ற தண்ணீரில் மிதந்திருக்கும் காலமெல்லாம் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அந்த உள்ளத்தை தூக்கி உலகத்துல கொடுத்துட்டோம்னு சொன்னா பெரும் ஆபத்து, பெரும் ஆபத்து. அதனால நம்ம ஒரு எண்ணம் வைக்கணும், இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளி ஹாஃபில்களை உருவாக்கக்கூடிய பள்ளியாக ஆக வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பள்ளியாக ஆக்கி வைப்பானாக. குர்ஆனுடைய ஓசைகளை கேட்கக்கூடிய ஊராக இந்த ஊர் ஆகிவிட வேண்டும். அப்படி கண்கொள்ளா காட்சியாகும். சொர்க்கத்தின் சிட்டுக்குருவிகளை போல யாரு குர்ஆனை கற்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைகள், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் சாதாரண விஷயம் இல்லை. எங்க மதரசா பெரம்பலூர் மதரசா பள்ளி இருக்கும், மஹல்லாக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஊர் மக்களுக்கு தொடர்பு இல்லை. இப்போ லால்பேட்டை எங்க மதரசா இருக்குது, ஜாமியா மன்குல் அன்வார் மதரசா, ஊர் பள்ளி இருக்கும். இப்போ பிள்ளைங்க எல்லாம் ஊர்ல இங்கே தான் தொழுவணும், ஊர் பள்ளியில தான். எங்க அஸ்து அடிக்கடி சொல்லுவாங்க, சுபு தொழுகையில பிள்ளைங்க அப்படியே தூங்கி தூங்கி இப்படி விழுவாங்க. மாஷால் ஓதர் புழுவலாம், நல்ல தூக்கம் வரும், சரியான தூக்கம் வரும் சுபு தொழுதுட்டு யாசின் ஊதிட்டு இருக்கும்போது. அப்போ ஓதற்குள்ள என்ன செய்வான், ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு நேரம் ஹவுஜி கட்டியில் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே தலையை சாய்ச்சி நிற்பான். வீட்டிலேருந்து ஒரு ஆள் வருவார் ஜமாத்து தொழுகிறதுக்கு, பார்த்தியா ஓதற்குள்ள தூங்குறத பார்த்தியா அப்படின்னு குறை சொல்லுவார். அப்போ எங்கள் அதிர்த்து சொல்லுவாங்க, பெரிய சேர்த்து அவன் வீட்டில் தூங்கிட்டு இருப்பான், இங்கே என்ன சொல்லுவான், ஓதரப்புள்ள தூங்குதுன்னு சொல்லி குறை சொல்லுவான். கண்டித்துக்குரிய சகோதரர்களே, ஓதரப்புள்ள சேட்டை செய்கிறது, ஓடுறது, உடையாடுறது, தண்ணீர்கிட்ட விளையாடி நிற்கிறது, இது எல்லாம் குறையே கிடையாது. அது அவங்க காலத்துல உள்ளது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பக்கத்துல ஒரு குருவி, ஒரு சிட்டுக்குருவி வச்சுட்டு விளையாட்டு நிற்கிறாங்க. ஒரு ஆள் பார்த்து சொன்னாரு, என்ன இவ்வளவு பெரிய இமாமா இருக்காரு, இவர் என்னன்னா இப்படி சிட்டுக்குருவியோட விளையாடிட்டு உட்காந்துருக்காரு. அசபியு ஒ சபி பலவுக்கான இபுனு நபி, குழந்தைன்னா குழந்தை தான், அது நபியுடைய மகனா இருந்தாலும் அது குழந்தை தான் சொன்னாங்க. 13-14 வயசு வரைக்கும் அது வாலிப பருவம் தான், துருதுருன்னு தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பக்குவமாக நம்ம கொண்டு போகணும். அந்த பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய நேரத்தை நம்ம சம்பாரிச்சுக்கணும். இன்னைக்கு எங்க ஊர்ல அல்லாஹ்வுடைய உதவியினால் ஏத்திகாஃப்னு சொன்னாலே நோம்புடைய காலங்கள் அதிகமான வாலிபர்கள் ஏத்திகாஃப் இருக்காங்க. அப்போ உலமாக்கள் சொல்லுவாங்க, இந்த 10 நாள் அவன் ஏத்திகாஃப் இருக்கான், எந்த அமலும் செய்யலைன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு எதுவுமே செய்யலைன்னா பரவாயில்லை, ஆனா அந்த 10 நாள் அவன் வெளியில இருந்தா எப்படி இருந்திருக்கும், ஃபோன்லையும் பாட்டு கேட்கறதுலையும் படம் பார்க்கறதுலையும் தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடுவதில் தான் நேரம் கழியும். அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் பாதுகாத்து அந்த பிள்ளைகளை பள்ளியில இருக்க வைக்கிறானே, இதுவே பெரும் பாக்கியம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே சகோதரர்களே, அதன் அடிப்படையில இந்த பிள்ளைகளுக்கு தீனை கொடுப்பது நம் மீது கடமை. அப்படிப்பட்ட உன்னதமானவர்களாக நாம் ஆக வேண்டும். அந்த நபியின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அதைதான் அல்லாஹ் சொல்கிறான், நபியின் மீது நேசம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வின் நேசம் கிடைத்துவிடும்.
கண்ணியத்து குறித்தானவர்களே, இதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊன், நபியை நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்க. அல்லாஹ்வுடைய பேரோடு முஹம்மதுங்கிற பேர் சேர்த்தான் சொல்லுவான் நபியே. அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், எனக்கும் கட்டுப்படுங்க, என்னுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்க. பாருங்க, இந்த உம்மத்து வர்றதுக்கு முன்னாடி ஏனைய நபிமார்கள் அவங்களுடைய உம்மத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் என்னன்னா அஹ்மத். அஹ்மதுங்கிற வார்த்தை தான் பிரபலியமானது. இந்த உம்மத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிறகுதான் முஹம்மதுங்கிற பேரு வந்துச்சு. அப்துல் முத்தலிப் அவங்களுடைய பாட்டனார் வச்சாங்க. அந்த அஹ்மதுங்கிற அந்த பெயர் இருக்கு. ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி எல்லா நபிமார்களும் தங்களுடைய உம்மத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த உடன்படிக்கை எடுத்த பிறகுதான் அல்லாஹ் அந்த நபியை அனுப்பலாம். அதனால அந்த நபியினுடைய அந்த உன்னதமான அன்பை உள்ளத்தில் கொண்டு நபியின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி முடிப்பேன். தினமும் இன்ஷா அல்லாஹ் காலையில சுபூஹுக்கு பிறகு, மாலையில அசர் இல்லைன்னா மஹ்ரிபுக்கு பிறகு ஏதாவது ஒரு தொழுகையை பாபந்தியாகி அந்த தொழுகைக்கு பிறகு 10 முறை நபியின் மீது ஸலவாத்து சொல்வது. இதை சொல்வதனால் நபியினுடைய ஷஃபாத்து கிடைக்கும். தினமும் 100 முறை அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லி பழகுவது. இதை சொல்வதனால் நிஃபாக்குடைய தன்மையை விட்டும் நரகத்தினுடைய விட்டும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நபியின் மீது 1000 தடவை ஸலவாத்து சொல்வது. இதனால் நமக்கு பெரும் பாக்கியம் கிடைக்கும். நின்று கொண்டு, அமர்ந்து கொண்டு, படுத்துக்கொண்டு, எப்படி வேண்டாலும் சொல்லுங்கள். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைக்கும் மக்களாக, நபியின் மீது ஸலவாத்தும் சொல்லும் மக்களாக என்னையும் உங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் அவர்கள் நல்ல பல விளக்கங்களை நமக்கு சொன்னார்கள். இந்த மக்தபுடைய மதரசாவில் தான் நாம் அதிகமாக பலகீனமாக இருக்கின்றோம். ஹஜ்ரத் அவர்களும் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இந்த நமது ஊரிலே மக்தபுடைய மதரசாவில் ரொம்ப பலகீனமாக இருக்கின்றார்கள். தாங்கள் நாள்பட்டையிலே ஒவ்வொரு பள்ளியிலுமே எத்தனை மதரசா நடக்கின்றதோ அத்தனை மதரசாக்களுக்கும் பொறுப்பாளியாக இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த மதரசாவிலே எத்தனை பிள்ளைகள் படிக்கின்றார்களோ ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு மாதம் மாதம் எக்ஸாம் வைத்து அதிலே அந்த பிள்ளைகள் தேர்ச்சி பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு பரிசுகள் கொடுக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் படுவதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு அந்த அட்டையிலே நீ இன்னைக்கு என்னென்ன வேலைகள் செய்தாய், நல்ல காரியங்கள் என்ன செய்தாய், தாய் தகப்பனுக்கு சலாம் சொன்னாயா, மற்ற நண்பர்களுக்கு சலாம் சொன்னாயா, 5 தொழுகைகள் தொழுதாயா, இப்படி ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்காக வேண்டி ஒவ்வொரு அட்டவணையாக போட்டு அதை எழுதி வைத்திருக்கின்றார்கள். நாம் செய்யக்கூடிய நன்மைகளை எழுதப்படும், அதே போன்று தீமைகளையும் எழுதி வைக்கின்றார்கள். ஒவ்வொரு பள்ளியிலையுமே இப்படி ஒரு அட்டையை கொடுத்து, ரேங்கார்டை போட்டு ஒரு அட்டையை கொடுத்து அந்த அட்டையில் எழுதப்படுகின்றது. நான் இன்னைக்கு என்னென்ன செய்தேனே அதையெல்லாம் எழுதப்படுகின்றது. இப்படி பிள்ளைகள் எழுதி வைத்து அந்த பிள்ளைகள் செய்கின்ற பொழுது நாளைக்கு நான் பாவங்களை கம்மியாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படும். அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வம் வருவதற்காக வேண்டித்தான் இப்படியெல்லாம் ஏற்பாடு செய்து மக்தபுடைய மதரசாவிலே மிகவும் கவனம் செலுத்துகின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் நம்முடைய பிள்ளைகளை மதரசாவுடைய மக்தபுடைய மதரசாவிலே அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய பிள்ளையாக மாற்ற வேண்டும். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். இந்த உலகம் இருக்கின்றது, இந்த உலகம் ஒரு கப்பலை போன்றது. இந்த கப்பல் இருக்கின்றது, அந்த கப்பலுக்குள்ளால் தண்ணீர் சென்றுவிட்டால் எப்படி பிரயாணம் செய்ய முடியாதோ அதுபோன்று நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இந்த துன்யா சென்றுவிட்டது என்று சொன்னால் நம்மால் தீனுடைய காரியங்கள் செய்ய முடியாது. தண்ணீர் எப்படி கப்பலுக்கு அவசியம், கப்பல் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் அவசியம்தான். ஆனால் அந்த தண்ணீரே கப்பலுக்குள் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்மால் பிரயாணம் செய்ய முடியாது.
அதே போன்றுதான் இந்த உலகத்திலே தீனுடைய காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த துன்யா அவசியம், இந்த உலகத்துடைய பொருளாதாரம் அவசியம். ஆனால் இந்த பொருளாதாரமே நம்முடைய முழு நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால் நம்மால் தீனுடைய எந்த காரியமும் செய்ய முடியும். அதை அதற்கு அழகாக சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை தினந்தோறும் மக்தபுடைய மதரசாவிற்கு காலையிலே மாலையிலே கண்டிப்பாக அனுப்பி வைக்க வேண்டும். நாம் சில பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் விடுமுறையாக இருந்தால் ஃபோன் செய்து அவர்களை வரும்படி சொல்லுகின்றேன். ஃபோன் செய்தாலும் கூட வர என்பதாக தாய் தகவல் சொல்லுகின்றார்கள், ஆனால் அனுப்புவது கிடையாது. அனுப்புகிறேன் என்பதாக சொல்லுகின்றார்கள், ஆனால் அனுப்புவது கிடையாது. மீண்டும் ஃபோன் அடித்து ஏன் வரவில்லை என்று கேட்டால் எழுப்பினால் எந்திரிக்க மாட்டேங்கிறான். ஆனால் அதே பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாமல் தூங்கிவிட்டால் எப்படியாவது அடித்து எழுப்பி அனுப்புகிறார்கள். அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துடைய டைம் வந்துவிட்டால் 8 மணி ஆகிவிட்டால் அந்த பிள்ளை எப்படியாவது அடித்து எழுப்பியாவது அவர்களை பள்ளிக்கூடம் அனுப்புகின்றார். இந்த துன்யாவிற்காக, துன்யாவுடைய கல்விற்காக எவ்வளவோ முயற்சி செய்கின்றோம். நான் அடிக்கடி உங்களிடம் சொல்வது உண்டு, இந்த உலகத்துடைய கல்வி இருக்கின்றதே 3 வகையாக பிரித்து, அந்த 3 வகையான கல்வி மக்களும் ஒரு கப்பலிலே பிரயாணம் செய்கின்றார்கள். அப்படி பிரயாணம் செய்கின்ற பொழுது அந்த கப்பலே செல்லக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், நான் மருத்துவ கல்வி படிக்கின்றேன், இந்த கல்வியை பற்றி உனக்கு தெரியுமா என்பதாக கப்பலோட்டியை பார்த்து கேட்கின்றார். அந்த கப்பலோட்டி எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அந்த மக்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கால்வாசி வீணாக்கின்றதாக சொல்லி கேலி கிண்டல் செய்கின்றார். மீண்டும் அந்த கூட்டத்திலே ஒருவர் சொல்லுகின்றார், டாக்டருடைய படிப்பை, அதாவது இன்ஜினியருடைய படிப்பை பற்றி உனக்கு தெரியுமா என்பதாக கேட்கின்றார். அந்த கப்பலோட்டி சொல்லுகின்றார், எனக்கு தெரியாது. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் பாதி வீணாகிவிட்டு என்பதாக சொல்லுகின்றார். மீண்டும் இன்னொரு குறிப்பிட உள்ளவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த தொழில்துறையை பற்றி, சயின்ஸை பற்றி, அந்த கல்வியை பற்றி உனக்கு தெரியுமா என்பதாக கேட்கின்றார்கள். அந்த மனிதர் அதுவும் தெரியாது என்பதாக சொல்லுகின்றார். அப்போ அந்த மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், அந்த பட்டதாரிகள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய வாழ்க்கையில் முக்காவாசி வீணாகிவிட்டதாக சொல்லி கேலி கிண்டலுமாக செய்கின்றார். அந்த கப்பல் நடுவு கடலுக்கு சென்று விட்டது. நடுவு கடலுக்கு அந்த கப்பல் சென்றவுடன் அதை வேகமாக அலையடிக்கின்றது. அப்போது அந்த கப்பலோட்டி கேட்கின்றார், உங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியுமா? குளத்துல ஆற்றுல நீச்சல் அடிச்சிருப்போம், கடல்ல நீச்சல் அடிக்க தெரியுமா? அப்ப எல்லா பட்டதாரிகளும் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்களே, உங்களுடைய வாழ்க்கையில கால்வாசி, அரைவாசி, முக்காவாசி வீணாச்சுன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க இந்த கடல்ல நீச்சல் அடிக்க தெரியாதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே கடலுக்குள்ளே செல்ல போகின்றது என்பதாக அந்த கப்பலோட்டி சொன்னார். அதே போன்றுதான் இந்த துன்யாவுடைய கல்வி எவ்வளவுதான் படித்தாலும் சரி, அந்த கல்வியின் மூலமாக நாளை மறுமையில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த கல்வியை படிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக.